பீகாரில் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்ததும் இதே பிஜேபி கூட்டணி தான். அதற்கு முன்பும் பல முறை அவங்க தான் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு தான் இந்த தேர்தல் நடந்திருக்கு. அப்போ ஏதாவது நடக்கணும்னா அவங்க முதல் முறையாக ஆட்சிக்கு வந்தபோதே அவர்களுக்கு நடந்திருக்கணும். சரிங்களா? ஒன்று. அப்போ இதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்து அவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். குஜராத்தில் எத்தனை வருஷமாக பிஜேபி ஆட்சி நடக்குது? குஜராத்தில் நான் கேட்குறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷத்துக்கு மேலே பிஜேபி ஆட்சி தான் குஜராத்தில் நடக்குது. அங்கே உள்ள முஸ்லீம்களுடைய பள்ளியாசெல்லாம் பூட்டிட்டு வீட்டெல்லாம் பூட்டிட்டு வெளியில் ஓடி வந்துட்டாங்களா? அங்கே தொழுகைக்கு யாரும் போகிறது இல்லையா? தொப்பி போட்டு யாரும் போகிறது, தாடி வச்சு யாரும் போகிறது இல்லையா? ஆனால் பிரச்சனை இருக்குங்கிறத பிரச்சனை தலித்துகளுக்கு இல்லையா? இருக்குது. எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்குது. எல்லாமே அவர்கள் தான் அதனை எதிர்கொண்டு வரணும். சரிங்களா? இன்னைக்கு வந்து முஸ்லீம்களுக்கு இந்தியாவில் ஒரே சொல்யூஷன் என்னன்னா, இன்னைக்கு வந்து அவர்களுக்கான தனி அரசியல் அதிகாரம் தான் சொல்யூஷன். இன்னைக்கு வந்து ஓய்சி நிற்கிறாரு, ஓய்சி பின்னால் நிற்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு சொல்யூஷன். இன்னைக்கு வந்து அசாமில் வந்து ஏஐயூடிஎஃப்னு ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சி முஸ்லீம்களை ரெப்ரசன்ட் பண்ணுறான். புரியுதுங்களா? அந்த கட்சிக்கு பின்னால் நிற்கிறதா அவங்களுக்கு சேஃப்டி. பீகாரில் ஓய்சி நிற்கிறாருன்னா அவருக்கு பின்னால் நிற்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு சேஃப்டி. காங்கிரஸுக்கு பின்னால் ஆர்ஜேடி பின்னால் நிற்கிறது அவங்களுக்கு சேஃப்டி இல்லை. கேரளாவில் வந்து அப்படி தான் முஸ்லீம் லீக் இருக்குன்னா முஸ்லீம் லீக் பின்னால் நிற்கிறது அவங்களுக்கு சேஃப்டி நிற்கிறாங்க, அதனால சேஃப்டி இருக்கிறாங்க. இங்கே ஏன் உதவாங்கிறான்? வட இந்தியாவில் உதவாங்கிறான்னா காங்கிரஸுக்கு வாக்களிப்பதனால தான் உதவாங்கிறான். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன் வந்து காயிதே மில்லத்து வந்து முட்டாளா? இந்தியன் முஸ்லீம் லீக் ஏன் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார்? இப்போயாவது பரவாயில்ல. அன்றைக்கு எப்படி ஒரு மோசமான காலகட்டம். அன்னைக்கு வந்து முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தனியாக பிரிச்சுட்டு போய் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டு முஸ்லீம் லீக்ங்கிற பேரே நீங்கள் பயன்படுத்த முடியாது. அந்த சூழ்நிலையில் காயிதே மில்லத்து வந்து இந்தியன் முஸ்லீம் லீக்னு அதே பேரில் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அவர் என்ன முட்டாளா? அவருக்கு தெரிய போய் தானே ஆரம்பிக்கிறார். உங்களுடைய அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்கணும்னா அதற்கு தனி கட்சி தான் தீர்வு. காங்கிரஸையோ அல்லது மாநில கட்சிகளோ நீங்கள் நம்பினீங்கன்னா அது உங்களுக்கு தீர்வு இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் அவர் அவர் ஆரம்பித்தார். அதை வந்து மலையாளிகள் வந்து அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. அதனால் இன்றைக்கி அவங்க வந்து பல விஷயத்துலையும் இன்றைக்கி அவர் வளர்ச்சியில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து அது வந்து தொய்வடைஞ்சிச்சு, பல காரணங்களால் தொய்வடைஞ்சிச்சுன்னு வைங்களேன். இன்றைக்கி ஹைதராபாத்தில் ஓவைசி வலுவாக இருக்கிறாரு, ஏஐயூடிஎஃப் அங்கே வலுவாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி கட்சிகளை ஆதரிக்கிறது மட்டும்தான் இன்றைக்கி தீர்வு. ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகளை வேறு யாருக்கும் அவங்க பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க.